படுதோல்வி அடைவாருன்றாங்களே. யாரு சொல்றாங்க? சொல்றவங்க பார்க்கலாமா? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜயோட நிகழ்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா ஒரு இதுவரைக்கும் இல்லாம இருக்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெண்டை பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து கரூருக்கு வர வேணாம்னு மக்கள் சொன்னாங்க. ரெண்டாவது அரசாங்கமும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முடியாம இருக்கு. ஏன்னா எடப்பாடி மீட்டிங் பேசிட்டு போறாரு. அங்கேயும் பாத்தீங்கன்னா கூட்டம் அவ்வளவு ஒன்றும் கம்மி. கரூர்ல வந்து தான் ரெக்கார்டு பிரேக். இப்போ இல்ல, நான் ஆரம்பத்துல இருந்து விஜயோடைய ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு நான் போயிருக்கேன். மாநாடுக்கு போயிருக்கேன், சுற்றுலா இதுக்கு போயிருக்கேன். அப்ப வந்து கூட்டம் வந்து கட்டுக்கடங்காம இருந்தது உண்மை. அவர் வந்து இப்ப என்ன நினைக்கிறாங்க, இனிமே ஒரு வெளியே தலையெடுத்து வருவாரா, திருப்பி கரூர் போவாரா அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. கரூர் போகணும்னு அவசியம் இல்லை. கரூருக்கு உண்டானவங்களே இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்து ஒரு குடும்பத்துல என்ன முறை பண்ணணுமோ, அதாவது அண்ணா, தம்பி, தங்கச்சி, மாமா, பெரியப்பா அப்படின்னு நம்ம எப்படி உறவு இருக்குமோ இந்த கட்சியில அப்படிதான் உறவு. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரியவங்களுக்கு காலில் விழுந்து மரியாதை பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காரு. உடனே விஜய் காலில் விழுந்தாரு. யார்கிட்ட விழுந்தாரு? எதிர்கட்சிக்காரன் போய் விழுந்தாரா? இல்ல 15 வருஷம் கட்சி சொன்னாங்களே ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க எல்லாம் போய் விழுந்தாரா? இல்லையா? அவருக்கு எல்லா கட்சியிலும் உள்ள ஆட்களையும் குடும்ப ஆட்களா பாக்குறாரு. குடும்ப ஆட்களை வர சொல்லி என்னைக்குமே பெரியவங்களை கண்டா சின்னவங்க விழுந்தாலும் நமஸ்காரம் தான் செய்வோம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. ரெண்டாவது, விஜய் வந்து இனிமே வந்து இந்த ரொம்ப நெடுந்தூர பயணமா இருந்தால் அவர் போற வழிக்கு வர வழிக்கு கஷ்டமா இருக்கு. அதனால இவர் எந்த வழிக்கு போறாரோ, எந்த வழியில அவர் போறாரு அப்படின்னு அந்த ஏர்போர்ட்ல இருந்து அவர் எந்த ஸ்பாட்டுக்கு போறாரோ இனிமே வந்து கேரவன் அநேகமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ஹெலிகாப்டர் வாங்க போறதா தகவல் எனக்கு தெரிஞ்சு. வாங்க போறதா இல்ல, ரெடி ஆகிட்டு இருக்கு. எப்படின்னா ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல அந்த ஹெலிகாப்டர் வச்சுக்கிற மாதிரி அந்த ஹெலிகாப்டர் அப்படியே எந்த ஸ்பாட்ல நிகழ்ச்சி நடக்குதோ அந்த ஸ்பாட் பக்கத்துலயே விமானம் ஹெலிகாப்டர் இறக்குற மாதிரி. இத மாதிரி டிராபிக் பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களையும் இந்த ஆட்சி முடியறதையும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. அடுத்த 2026 பாதுகாப்பு கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா விஜய சிஎம் வரும்போது அவருக்கு வருவாராவா? கட்சி முதல்ல ஆரம்பிப்பாரு சொன்னது நானு, மாநாடு ஆரம்பிப்பாரு சொன்னது நானு, சுற்றுப்பயணம் போவார்னு சொல்லுது நானு, அதுக்கப்புறம் ஒரு கேரவன் தனியா பண்ணுவாருன்னு சொன்னேன் நானு. என்ன கரூர்ல அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முதல் நாள் நான் ஒரு நாளைக்கு 6-7 சேனல் பேசுறதுனால எனக்கு எந்த சேனல் நான் கேட்க மறந்துட்டேன் அன்னைக்கு. ஏன்னா நான் கரூர் போற ஐடியாவில் இருந்தது. டிக்கெட்டு இங்கேருந்து எனக்கு சென்னையிலேருந்து கிடைக்கல, டக்குலும் கிடைக்கல. அப்புறம் யோசிச்சேன், என்னடா எல்லா ப்ரோக்ராமும் போயிட்டே இருக்கும், நமக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது, இதுக்கு ஒரு ஸ்பான்சரும் கிடைக்கல, வாய்ப்பும் கிடைக்கலையடா அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேளை நான் போயிருந்தா நானும் எந்த வயசுல அந்த விபத்துல போய் மாட்டியிருப்பேன். அது என்னவோ ஆண்டவன் வந்து விஜயகாந்தி நீ பேசணும் ஐயா, நீ இன்னும் அவர் பதவி ஏற்கிறது நீ பார்க்கணும் அப்படின்னு என்ன உயிரோடு விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். இல்லடா நான் 41-42 நான் போயிருந்தா ஆயிருப்பேன்னு எனக்கு தோணுது. ஆனா கடவுள் தடுத்துட்டான். நம்ம செஞ்ச அடுத்தவருக்கு செய்த உதவி நம்மளை காப்பாற்றி விடுச்சு. ரெண்டாவது, இன்னொரு ஒரு முக்கியமான தகவல், எல்லாரும் எதிர்பார்க்காத தகவல், எந்த சேனல்லையும் வராத தகவல். விஜய்க்கு வந்து அடுத்த மே மாசம் எலெக்ஷன். அதாவது இங்கேருந்து வெளிநாடு சென்றவர்கள், சிங்கப்பூர், மலேசியா, கனடா, அந்த எல்லாருமே வருஷத்துக்கு 1 மாசம் 2 மாசம் லீவ் எடுத்துட்டு நம்ம ஊருக்கு இங்க வருவாங்க. அது ஜெனரல். இந்த வருஷம் யாருமே லீவ் எடுக்க போறது இல்லை. கண்டினியூவா ஒர்க் பண்ண போறாங்க. ஒர்க் பண்ணிட்டு அந்த 40 நாள் லீவை அவங்களுக்கு கொடுக்குற லீவை இந்தியாவுக்கு வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பிரச்சாரத்துல ஒவ்வொரு ஏரியாவும் போய் அவங்க பிரச்சாரம் பண்ண போறாங்க. அவங்க இங்க முதல் முறையா நம்ம தேசத்துல இருந்தாலும் நம்ம ஊருக்கு வந்து அவங்க ஊருக்கு வந்து ஓட்டு போடுறாங்க. அதுல தகவல் நான் வெளியே சொல்ல முடியாது ஐயா, ஏன்னா நான் கட்சியில வந்து மெம்பரா இருக்கேன். ரெண்டாவது ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து நியூமராலஜி பாக்குறேன். விஜயோடைய ஜாதகம் புல்லு என்றதான் இருக்கு. அவர் நான் ஒன்னொன்று நிகழ்ச்சி நடக்கிறது இன்ஃபார்ம் பண்ணிட்டே தான் இருக்கேன். அதுவும் கரெக்டா நடந்துட்டு போயிட்டே தான் இருக்கு. ஆண்டவன் புண்ணியத்துல எல்லா சேனலும் பாராட்டினாங்க. 1 கோடி என்னுடைய வாடிக்கையாளர் 1 crore. சாதாரண 2000 இருந்தது, இன்னைக்கு 1 கோடி வாடிக்கையாளர் என் பேச்சை கேட்டு என் பின்னால வராங்க. நீங்க இவ்வளவு சொல்றீங்க, விஜய் வந்து மக்களால எளிதாக சந்திக்கவே முடியலையே. எப்படி ஏங்க நாங்க 40 வருஷம் கட்சியா, 30 வருஷம் கட்சியா, 15 வருஷம் கட்சியா? பார்த்து பழகி போச்சுன்னு வைங்களேன், அசால்ட்டா போவோம். எப்படி சொல்றது? ஏங்க வந்து 2 வருஷம் தான் ஆகுது. 2 வருஷம் தான் ஆகுது. இப்போ நான் முதல்ல டிவியில பேச ஆரம்பிச்ச போது என்ன யாருக்கும் வெளியே தெரியல. இப்போ நிறைய பேச முதல்ல எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருந்தது, பைக்க பிடிக்கவே. இப்போ அது பழகி போச்சு. அப்போ எனக்கு வந்து பேசுறது ஒரு பெரிய மேட்டராகவே தெரியல. ஆங்கிலம் எங்கிட்ட வந்து ஆங்கிலம் தோத்துதான் பெறும், எவனும் ஜெயிச்சது கிடையாது, ஜெயிக்கும் விட மாட்டேன். புரிஞ்சுட்டீங்களா? அதே மாதிரி எந்த பேட்டியும் பயந்து போய் போகாம நான் வரல, நான் வரமாட்டேன் சொல்ல மாட்டேன். ஏன் என் தலைவன் என்ன தப்பு பண்ணணும்? என் தலைவனை பற்றி பேசுறதுக்கு வருஷக்கணக்கா என்கிட்ட விஷயம் இருக்கு.
2 வருஷம்ன்றீங்க, மக்களுக்காக என்ன பண்ணிருக்கீங்க? என்ன பண்ணல ஏங்க? கல்விக்காக மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு கல்வி செல்லுக்கு உண்டான ஏற்பாடு அவங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. இப்போ 41 குடும்பத்தையும் தத்து எடுத்திருக்காரு. ஒரு வீட்டில் நீங்க ஒரு பையனுக்கு ஒரு ரோட்ல ஒரு பையனுக்கு ஒரு நோட்டு புக் வாங்கி கொடுத்தா பெருமையா பீத்திக்கிறீங்க போட்டோ எடுத்து. இந்த 41 குடும்பத்தையும் தத்து எடுத்து ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? தத்து எடுத்தா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தேவையான அனைத்தும் செய்யணும்னு அர்த்தம். அவங்க வீட்டுல ஒரு ஆளா போயிட்டே இருப்போம். அவங்க வீட்டுல ஒரு ஆளா நுழைஞ்சாச்சு. அதனால அவர் வீட்டுக்கு தான் போய் பார்க்கணும். 41 வீட்டுக்கும் போறதுக்கு உண்டான பாதுகாப்பு துப்பு கொடுக்க வழி இருக்கா? ஒவ்வொரு தெருவிலையும் சந்து பொந்து வீடு இருக்கும், போக முடியுமா? அதனால இதை விமர்சிக்கிறாங்க எல்லாரும். விஜய் நேரடியா போகவில்லை. அதாவது முட்டாத்தனமா பேசாதீங்க. நீங்க கட்சி நடத்துறீங்க, நாங்க குடும்பமா உறவோட கட்சி நடத்துறோம். புரிஞ்சுட்டீங்களா? கட்சிக்காக காசுக்காக நாங்க சம்பாதிக்கல. அதனால விஜய் 2026 கண்டிப்பா வராரு. பெண்கள் ஓட்டு அவருக்கு தான், அதுல மாற்றமே இல்லை. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இஸ்லாம்கிட்ட நிறைய நான் பழகிறேன். இஸ்லாம்ல இருக்கிற லேடிஸ்ல இருந்து இஸ்லாமியர் வரைக்கும் எல்லாருமே நாங்க பார்த்துட்டோம். ஐயா, இந்த ஆட்சியை நாங்க பார்த்துட்டோம். எங்களுக்கு சப்போர்ட், பயங்கர சப்போர்ட். அதனால நாங்க வரமாட்டோம்னு நினைச்சாங்க. கண்டிப்பா விஜய்க்கு தான் இஸ்லாமியர் போடுறாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. பெண்கள் ஓட்டும் இஸ்லாமியருக்கு தான். இஸ்லாமியர்களுக்காக விஜய் என்ன சொல்லியிருக்காரு? மதத்தை பத்தியே, மதம் புண்படும் போதே மனசு புண்படுவதே பேச மாட்டாங்க. அவங்களுடைய பண்டிகை, அவங்களுடைய விழாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இந்துக்களுக்கு மாத்திரம் கிடையாது, கிறிஸ்டின்களுக்கு கொடுக்குற மாதிரி முஸ்லீம்களுக்கு கொடுப்போம். முஸ்லீம்களுக்கு மதச்சண்டையை வராத போது அவர் பார்த்துக்குவார். முஸ்லீமுக்கு சப்போர்ட் பண்ணுவார். முஸ்லீம் யாரை எதிர்த்தாங்க, முஸ்லீமை பத்தி யாரா தவறா பேசினா கண்டிப்பா கண்டிப்பாரு. விஜயை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சியா இருக்கட்டும், திரு கட்சிகளா இருக்கட்டும். வருஷ தாங்க நல்லது பதில் கிடைக்கும். தாராளமா இவங்க மோதட்டுமே. எங்க கொஞ்சமாவது யோசிக்கணும். நம்ம பெரிய கட்சிக்கிட்ட மோதி பேசி சண்டை போட்டு தடங்களை பண்ணா பரவாயில்ல. வந்ததே 2 வருஷம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ராஜா, இது 10 வருஷம் ப்ராஜெக்ட். சொல்றதை நல்ல விளக்கமா உங்களுடைய நேயருக்கு நான் சொல்றேன். நிறைய டிவியில் பேசியிருப்பேன். அதாவது ஒரு சாதாரண ஒரு மீட்டிங் போடணும் ஒரு தெருவில் அப்படின்னா, அந்த தெருவுக்கு பெர்மிஷன் வாங்கணும். போடுற வசதி இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் கார்பரேஷன் பெர்மிஷன் வாங்கணும். கார்பரேஷன் பெர்மிஷன் வாங்கணும், காவல்துறையில பெர்மிஷன் வாங்கணும். இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்ப மாநாடுங்கிறீங்களே, 700 ஏக்கர் போட்டிருக்கோம், 500 ஏக்கர்லையும் போட்டிருக்கோம். அந்த 500 ஏக்கருக்கு ஒரே ஓனர் கிடையாது, எக்கச்சக்க ஓனர் இருப்பான். அப்ப அந்த ஓனர் எல்லாம் பார்க்கணும், அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். அப்புறம் கார்பரேஷன், நான் சொன்னது போலீஸ், இவ்வளவுத்தையும் பெர்மிஷன், எல்லாத்துக்கும் ஃபயர் சர்வீஸ்ல இருந்து ஆம்புலன்ஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் ஃபெசிலிட்டி செஞ்சு வைக்க எவ்வளவு நாள் ஆகும்? சாதாரண ஒரு தெருவில் மீட்டிங் போடுறதுக்கே 1 மாசம் ஆக்குறீங்க. இது மாநாடு. அப்ப போட்டது எப்போ 500 ஏக்கர். இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது இது அவ்வளவு ஈஸி கிடையாது. ரெண்டாவது அவருடைய கேரவன் பாத்தீங்கன்னா, அவருடைய கேரவன் மிச்ச ஆமினி பஸ் எல்லாம் ஒரு 60 லட்சம் 70 லட்சம் தான். அதுக்கு செலவு பண்றதுக்கு 6 மாசம் ஆகும் பாடி பில்டிங் கட்டுறதுக்கு. இந்த 8 கோடி. என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் அந்த வண்டியில எல்லாமே இருக்கு. அதாவது இருந்தவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது முதுகுல உள்ள அழுக்கப்படுறா, அடுத்த முதுகு எப்படா முதுகு பார்க்க, அடுத்த முதுகு எதுக்கு பாக்குற? யார் இருந்தா உள்ள இருக்கா நீங்க ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. பேசுறவனா நக்கீரன் கோபால் இப்ப பேசுவான். ஐயா, ஆட்சி மாதிரி அடுத்த வரட்டும், இப்ப எல்லாம் பேசுவாங்க. அவ இருந்தா முதல்ல அது மாதிரி ஒரு கேரவன் இவங்க கட்சியில வாங்க துப்பு இருக்கா? 8 கோடி 1 2 இல்ல 2 வருஷம் இருக்கு அது ரெடி பண்ண. கட்சி ஆரம்பிக்கவே 2 வருஷம் ஆரம்பிச்சது. இந்த வண்டி ஆரம்பிக்க ரெடி பண்ண கொடுத்ததே 2 வருஷம். எந்த பிரதமருக்கு கூட இந்த பாதுகாப்பு அந்த வண்டி இந்த மாதிரி வண்டி கிடையாது. அதாவது ஒருத்தனுக்கு பேச வழி இல்லைன்னு வாயில அவளை போட்டு மெல்லிட்டு போடா, அடுத்தவனை பத்தி தப்பா பேசாத. அதான் நான் சொல்றது யாருக்குமே. அந்த ஆளை பத்தி தப்பா பேச அவருக்கு தான் வெயிட். முதல்ல அவருடைய வள்ளல்தனம், அவருடைய பேச்சு திறமை, நீங்க எல்லாம் மேனுவல் ராஜா, பழைய மேனுவல். இவர் எல்லாமே டிஜிட்டல் கம்ப்ளீட்டா எல்லாமே உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்கா போற மாதிரி தான் இருக்குமே தவிர. ரெண்டாவது, இவரை சுத்தி இருக்கிறது கட்சிக்காரங்க கட்சி வேலையை தான் பார்க்கணும், மக்கள் வேலைக்கு சம்பந்தமே இல்லை. எந்த பதவியில் அங்க இருக்கிற யாருக்கும் கட்சி அவர் முடிவு பொதுமக்களுக்கு செய்யறது எடுக்கிற ஒரே முடிவு தலைவனும் தலைவர் கீழே ஆள் போட்டிருக்காங்க, யங்ஸ்டர் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் இன்ஃபார்ம் பண்றது. யாரு சொல்றாங்க? சொல்றவங்க பார்க்கலாமா? பார்ப்போமா? ஏங்க, நான் இதே சிஎம் போன வருஷம் இங்க வருவார் சொன்னதே நான் தான். பிஎம் ஜெயிப்பார் சொன்னதே நான் தான். இப்ப அதே இது டர்னிங் மாறுது. அடுத்த வரானா அவன் ஜாதகத்தை பார்த்தேன். இவன் இது உச்சத்துல இருக்கான். இவருக்கு கண்டிப்பா வருது உறுதி. அதுக்குதான் அவர் முதல்ல
ஃபார்மாலிட்டிக்கு கூப்பிடாம இருக்கக்கூடாது. யாராவது எங்களுக்கு வந்து இணைங்க உங்களுக்கு தக்க பதவி தரேன்னு சொன்னாரு. நல்ல வேலை போய் சாமி, எங்களுக்கு ரொம்ப ரசிகர்களுக்கு எங்களுக்கு சந்தோஷம். ஒரு பய இப்போ வராது எங்களுக்கு நல்லது. ஏன்னா என் தலைவனோட வெயிட்டை நாங்கள் பார்க்கணும்.